இந்த மாதிரி போட்லி நெக் டிசைன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பேக் நெக் லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த கோடு மேலேயே அந்த நூல் வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். போட்லி பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அது ஒரு 30 செகண்ட் ஷார்ட்ஸ் தான். அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த த்ரெட்டும் அந்த லைனும் மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. 1 by 1 வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது திருப்பி பார்த்தீங்கன்னா லைனிங் நல்லா ஷேப்பாக இருக்கும். அந்த ஷேப்லேயே இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் ரவுண்ட் நெக் வச்சதுனால இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணிட்டு வர போகிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத் நல்ல பக்கம் பார்த்த மாதிரியும் லைனிங் கிளாத் பேக் சைடு திருப்பியும் வைக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணதுனாலே கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுட்டு வரணும். நகர்ந்துச்சுன்னா ஃபினிஷிங் சரியாக வராது. கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்க இடத்த மாதிரியே கவுத்து போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. மெயின் கிளாத் நல்ல பக்கத்தை மீட் பண்ணணும். ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போது இந்த ரவுண்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வளைவில் 2 பக்கம் 2 வளைவு கொடுத்துடலாம். அப்போ தான் ஷேப் திருப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் கொடுத்து திருப்பிடுங்க. திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எட்ஜிலேயே ஓரமாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. போட்டாச்சு. இது பின்பக்கம். இப்போ சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டா லேஸ் மேலேருந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு தோராயமாக வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. நல்லா ஒரு 2-3 முறை லாக் போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போது ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கிளாத் எடுத்துருக்கேன். அது 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக மடிக்கணும். நல்ல பக்கம் மேலே வர மாதிரி மடிச்சுட்டு அந்த நாட் கயிறு எடுத்து இந்த கிளாத்தில் வைங்க. வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் தையலாக போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பிடுங்க. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு அதே போல் வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு நாட்டோட கூட நிறுத்திடலாம். ஒரு 2 தையல் போடுங்க. என் கையில் ஃபோன் இருக்கிறதுனால ஒரு கையில் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியுது. அதனால் சரியாக காட்ட முடியல. இந்த மாதிரி போட்டு லாக் போட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சிம்பிளாக நீட்டாக நாட் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இன்னொரு சைடும் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.